இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியே மண்ணடி இஃப்தார் ஸ்நாக்ஸ் இது வரைக்கும் போய் சாப்பிடாம ஃபஸ்ட் டைம் போய் ஏமாறுறவங்களுக்கும், இதுக்கப்புறம் யாரும் போய் ஏமாறக்கூடாதுன்றவங்களுக்காகவும் மட்டும்தான். ரம்ஜான் மந்த் வந்தாலே இந்த யூடியூபர்ஸும் இன்ஃப்ளூயன்சர்ஸோட தொல்லை தாங்கவே முடியாது. உடனே மண்ணடி அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டு போய் அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு டேகே வைக்கிற மாதிரி இவங்க போய் கூவி கூவி வித்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் போய் சரி ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பார்க்கணும், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினச்சி போய் ஏமாந்தது தான் ஆரம்பித்தோம். சரி நம்மளும் வாங்கி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி நிறைய கடைங்க ஒரே டைப்லேயே எல்லா கடையிலையும் கலராக பொரிச்சு வச்சுருக்காங்க. சரி சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு ஒரு 3 கலரை வாங்கி ட்ரை பண்ணலான்னா ஒவ்வொன்றும் ப்ரைஸ் ஜாஸ்தி ரேட்டு தான். சரி ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினச்சி தாங்க வாங்க. பார்த்தா 3த்தில் எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்குது. டேஸ்ட்டே கிடையாது ஃபஸ்ட்டு, 3மே ஒரே மாதிரி சுமாராகவே இருக்கு. சரி இதுதான் இப்படி இருக்கே, இவங்க நிறைய அந்த புட்டிங்கெல்லாம் காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கோகனட் புட்டிங் ஒன்று பார்த்தேன். அது சரி வாங்கி தேடி போய் சாப்பிட்லான்னு அந்த நெக்ஸ்ட் அந்த கோகனட் புட்டிங் தான் வாங்கினாங்க. அது வாங்கினா அதுக்கப்புறம் அது ஏன்டா வாங்கினோன்னு ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டதுலேயே ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இந்த சிக்கன் இருக்கு பாருங்கள், கெபாப் சிக்கன் சொல்லிட்டு ஒரு குச்சியில் சொருவி ஒரு 4 to 5 பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது ப்ரைஸ் வைஸும் சரி, அந்த மசாலா டேஸ்ட் வைஸும் சரி, இது வர்த்து. இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கடை பேர்லாம் எனக்கு தெரியாது, நான் எந்த கடையும் பேர்லாம் பார்க்கல. பட் ஆனால் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் போனது. இது ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மேங்கோ மில்க் ஷேக் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே கடையில் தான் வாங்கினேன். அது வாங்கினதுக்கு எதுக்கடா வாங்கணும்னு ஆயிடுச்சு. அது ரொம்ப சுமாராக இருந்ததுங்க. ஸோ அதோட நான் வீடியோ முடிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது ஹலீம் வாங்கிட்டு வரான்னாங்க. ஹலீம் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. சரி நம்ம தேடி கண்டுபிடிச்ச மட்டன் ஹலீம் இந்த கடையில் ஒரு 150 கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இத்துடன் வீடியோ முடிக்கப்படுகிறது. டாடா, பாய் பாய்.